கேட்கறது அவங்க உரிமை, தர்றது எங்கள் கடமை. வடஇந்தியாவில் இவிஎம் மிஷினில் முறைகேடுகள் செய்யலான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை பாஜக இருக்கு. அப்படி ஈடுபட்டால் பிஜேபிக்கு இருக்கா? ஆமாம், பிஜேபி தான் முறைகேடு பண்ணி இவிஎம் மிஷினில் முறைகேடு மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம். அது உத்தவ் தாக்கரே கூட நேற்று கண்டிருக்கிறார். அது மாதிரிலாம் பண்ணி மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு பிடிச்சா இந்திய நாடு வந்து கலவர பூமியாக மாறிடும். அந்த இவிஎம் மிஷின் முறைகேடுகளை தடுக்க சட்ட ரீதியான நடவடிக்கை கூட்டணி அமைப்பு எங்கள் மூலமாக நான் வந்து ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் சில புகாரெலாம் கொடுத்துருக்குறேன். அந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அந்த இவிபேட் 10% கவுண்டிங் இருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் செய்யலைன்னா கோர்ட்டுக்கு போகும். நாங்கள் மட்டும் இல்லை, கபில் சிபல் போன்றவர்கள் எல்லாம் மூத்த வழக்கறிஞர் அந்த வழியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்வோம். வாக்காளருக்கு அவர் யாருக்கு வாக்கு செலுத்துறான்றதுக்கு அத்தாட்சி தர வேண்டிய இந்திய ஜனநாயக கடமை இருக்கு, தேர்தல் கடமை. அதையே மூடி மறைக்கிறோம். இந்த தெர்மோவேதில் மட்டும் தெரியும். ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, தேர்தல் ஆணையத்தில் வந்து அதிகாரியுடைய தயவு இல்லாமல் பண்ண முடியாது. இதெல்லாம் இந்த தவறுலாம் அதிகாரியுடைய தயவு இல்லாமல் செய்ய முடியாது. அதிகாரிகளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பல்ஸ் கிடைக்கும், மக்களுடைய எப்படி இருக்கும்ட்டு. அப்படி மக்களுடைய சைக்காலஜி தெரிஞ்சவங்க தைரியமாக தப்பு பண்ண மாட்டாங்க. காரணம் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு அந்த மேயர் எலெக்ஷன் என்ன ஆச்சு, அதனால் அதிகாரிகளும் கொஞ்சம் கடமையோடு நடப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அப்படியே இல்லாமல் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு இந்தியா கூட்டணியிலையும் மூத்த வழக்கறிஞர்களும் நடவடிக்கை எடுத்துருக்கு. இப்போ இது டூ லேட், இதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஒன்று அதுக்கு தேர்தல் டேட் வரப்போகுது. இன்னும் இது வந்து இன்றைக்காவது சொல்கிறாங்க. தாமரை சின்ன எவ்வளோ நாளாக இருக்குது, அப்போயே அது செஞ்சுருக்கலாம் சீமான் செய்கிறதுனா. ஏன் செய்யலை? எலெக்ஷனில் இன்னும் நோட்டிஃபிகேஷன் அநேகமாக 16th or 18th வர போதுட்டாங்க. அது ஃபைல் பண்ணி வரதுக்குள்ளே கேஸ் முடிச்சு போடும். அதனால் இது நாட் சர்வ் தி பர்பஸ். அடுத்த தேர்தலுக்கு ஒன்றா சிந்திச்சு எல்லா கட்சிகளும் அதை பற்றி ஒருமித்த கருத்து எடுத்தாங்களா. நாங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது, எங்கள் கூட்டணியில் இருக்கவங்களும் கேட்டு தான் முடிவு எடுக்கணும். நாளைக்கு இல்லை, தேர்தல் அறிக்கைன்றது வேட்பாளர் பட்டியல் அறிவித்த பிறகு உடனே அதுக்கு பிறகு தான் இது பண்ணுவோம். நாளையோட 7ஆம் தேதியோட எங்களுக்கு நாமினேஷன் வாங்குற டைம் முடியுது. அதுக்கு பிறகு வேட்பாளர்களை நேர்காணலுக்கு நடத்துவார் தலைவர். அதுக்கப்புறம் வேட்பாளர் பட்டியல் வரும். பட்டியல் வந்த உடனே அன்னைக்கு பட்டியலையும் அது கூட சைமல்டேனியஸாக வெளியிடுவார், இல்லைன்னா அடுத்த நாளும் வெளியிடுவார். எப்படி தேர்தலுக்கு முன்னாடி வெளியிட்டுருவார்.